ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்க முன்னக்கூட்டி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு டேஸ்டியான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க அந்த வீடியோவை உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன். சும்மா வீட்டில் கடந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 4 பூண்டு இதெல்லாம் வச்சு ஒரு கட்லெட் செஞ்சேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு 8 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கை எடுத்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு ஏறட்டும்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். விசிலை போட்டு ஒரு 8 விசில் எடுத்துக்க போகிறேன். இந்த பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்க போகிறாங்க. அப்புறம் கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். பூண்டையும் துருவி வச்சுருக்குறேங்க. அப்புறம் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கட்லெட் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்க போகிறாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவில் கூட இந்த மாதிரி தண்ணி கலந்து வச்சுக்கலாம். இதோ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ உருளைக்கிழங்கை எடுத்து தோல் உரித்து நல்லா மசிச்சிக்க போகிறேன். தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி கையில் தொட்டாலே இப்படி மசிகிற தன்மையில் இருக்கணுங்க. அப்போ தான் இந்த கட்லெட் வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நான் மசித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு மைதா மாவை உருட்டி வச்ச மாதிரியே இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இது கூட இப்போ வெங்காயம், துருவிய கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் இது சேர்த்தா. நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வீட்டிலே நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி பொடி இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலே வச்சுருப்போம்ல பாக்கெட்டில். சக்தி மசாலா, சிக்கன் 65 சக்தி மசாலா சேர்த்துருக்குறேன். அடுத்து கறி மசாலா சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக கறி மசாலா, அதுவும் சக்தி மசாலா கறி மசாலா தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஈவினிங் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். காஃபிக்கு அந்த மாதிரி டீ கூடலாம் வச்சு இதை சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க. ஈஸியாகவும் இருந்துச்சு, சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இது கூட உங்கள் வீட்டில் இருக்க எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். அப்புறம் பீன்ஸ் இருந்தால் அதை கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கட்லெட்டுக்கு மாதிரி நம்மளே சைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு உருண்டை பிடிச்சி அப்புறம் கொஞ்சமாக தட்டையாக தட்டி கட்லெட் சைஸுக்கு நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். இதோ அவ்வளோதாங்க. நான் எல்லா மாவையும் கட்லெட் மாதிரியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதை எடுத்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தால அதில் ஒரு முக்கி ஃபுல்லாக அதில் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட்டை உதுத்து வச்சுருக்கேங்க. அதில் நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் ப்ரெட்டுலேயும் பெரட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது இந்த மாதிரி முக்கையில் கொஞ்சம் வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டக்குன்னு எடுத்துடணும். கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு வாட்டி முக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா இதையும் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பை கேஸை பற்ற வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இதோ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போதும், சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துக்கிறேன். பொரிக்கும்போது அந்த எண்ணெய்லாம் அடங்கின உடனே தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த பொரியிறது அப்படியே அமர்ந்து
பொரியும். அப்போது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். உள்ளே எல்லாமே நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். கலரும் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வரணும். அப்போ தான் கட்லெட்டோட கலரும் அதே கலர் ப்ரௌன் கலர் தான். அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம கட்லெட்டை எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே போடலாம். நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருந்தாலும் அதை வச்சு கட்லெட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதோ எனக்கு ரெடி ஆகிட்டு, இந்த எண்ணெய் வந்து அடங்கிட்டு பாருங்கள், அந்த பொரியிறது வந்து கொஞ்சம் அமர்ந்துட்டு. இப்போது நம்ம கட்லெட்டை வெளியில் எடுத்துடலாம். அடுத்தாப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டையும் இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஈவினிங் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதோ எனக்கு கட்லெட் ரெடி ஆகிட்டு இந்த இப்படி தாங்க எனக்கு கிடச்சிச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நாட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.